என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் எனக்கிட்ட ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி உங்களுக்கு சொல்ல சொன்னார். அதான் சொல்கிறேன். யோபு எழுதின புஸ்தகம், யோபு எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. உண்மையாகவே உங்கள் வீட்டில் தேவனுடைய அருளும் தேவ கிருபையும் தேவனும் உங்கள் வீட்டில் ரகசிய குறியீடு போல அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இதுவரையிலும் உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் இனி சர்வ வல்லவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த யோபு 29:5 சொல்கிறார், அப்பொழுது தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் வீட்டில் இருக்குமானால் சர்வ வல்லவர் உங்கள் வீட்டில் இருப்பார். உங்கள் பிள்ளைகள் உங்களை சூழ்ந்திருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். நெகேமியா 9 சொன்னது, 23 சொன்னது போல உங்கள் பிள்ளைகள் எல்லாம் படிப்பில் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. நல்ல வேலையில் இருப்பாங்க. வெளிநாட்டில் போய் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பாங்க. இது காரணம் அவருடைய தேவன் அருளிய வேதம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சொன்ன இந்த வார்த்தையை போல அவருடைய தேவன் அருளிய வேதம் உங்கள் கையில் இருக்குங்க. சங்கீதம் 37, 31, 34 வரை வாசித்து பாருங்க. தேவன் அருளிய வேதம் உங்க கையில் இருக்கு. கர்த்தர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ரகசிய செயல் உங்க வீட்டில் இருக்கு. பாருங்க, சாமுவேலுக்கு 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓபேத்ஏதோம் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது ஏன் ஆசீர்வதித்தார்? தேவனுடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தார். அப்போ யாரெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் வேதத்தில் ஓய்வு நாளை சரியாக கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த குடும்பத்திலெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தில் இருக்கும். சகைவை உங்கள் வீட்டில் அந்த தங்கணும்னு வந்தார்களா, இந்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் வீடு மகிழ்ச்சியின் வீடாக, மனமகிழ்ச்சியின் வீடாக, ஒரு பெரிய சந்தோஷத்தின் வீடாக, யாவரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி எல்லா நன்மைகளோடு இருக்க வாழ்த்துகிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் ரகசிய செயல் அந்த வீட்டில் இருக்கப்பா. அப்படி ஆசீர்வதிங்க. ஓபேத்ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தது போல் ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென்.